டிடிடி கோவிந்தா ஆப்பில அந்த பணம் கட்டாத சேவை என்னென்ன சேவை இருக்கோ அது மட்டும் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டிக்கெட் புக் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம 300க்கெல்லாம் பணம் கட்டணுன்றனால இந்த அப்ளிகேஷனை விட்டுட்டு மறுபடியும் கூகுள் பேயில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆப்புக்குள்ளே வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆயிடுது. அப்போது பேமெண்ட் பண்ணாத சேவை என்னென்ன இருக்கோ அதுக்கு மட்டும் புக் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு என்னோடய யோசனை. எக்ஸாம்பிளுக்கு அங்கப்பிரவேசம், அதுக்கு பணம் தேவையில்ல, ஃப்ரீ டிக்கெட்டு. சீனியர் சிட்டிசனு, அதுக்கும் பணம் கட்ட தேவையில்ல. எலக்ட்ரானிக் டிப்பு, அது மெசேஜில் லிங்க் வரும், அப்போ கூட கட்டிக்கலாம். அது அப்போ ரீஃப்ரெஷ் ஆகாது, இல்லை அது ரீஃப்ரெஷ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுங்காட்டி செலக்ட் ஆனால் மற்றவங்க யாரும் டைம் எனக்கு அது மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கூகுள் பேயில் போய்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆப்பில் அந்த டிக்கெட் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்குறங்காட்டி ரீஃப்ரெஷ் ஆகிடுது. டிடிடி தேவஸ்தானம்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது வேறு எதாவது ஆப் இருந்தால் டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு காட்டும். அதை நீங்கள் அந்த எக்ஸ் மார்க் இருக்குல்ல, அது கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணவும் நல்லது. ரெஃபரன்ஸ்லேயே என்ன வருதுன்னா எலக்ட்ரானிக் சேவா டிப்புன்னு வருது. நாங்கள் 300 எல்லாம் படிக்க மாட்டோம், டைரெக்டாக புக் தான் பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் ரூல்ஸ் படிக்கிறதா படிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பாக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இமெயில் அட்ரஸ் தான் கேட்குது. எனக்கு இமெயில் அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் யூன்னு போட்டிருக்கோம், அதை டச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கு கீழே ஒரு இமெயில் அட்ரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இமெயில் அட்ரஸ். அது நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு. இல்லை என்ன மாதிரி இது தெரியாதுன்னா, நம்ம இமெயில் அட்ரஸ் தெரியாதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. சிட்டினா நம்ம இருக்கிற ஊர், ஸ்டேட்னா என்ன ஸ்டேட்டோ அது, கண்ட்ரினா இந்தியா, பின்கோடுனா நம்ம பின்கோடு, நம்ம ஊரோட பின்கோடு. அப்போது ஒரு நம்பர் வச்சு 2 பேர் புக் பண்ணலாம். இதில் 1ஆ 2ஆன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. 2னா 2 பேருக்கான டீட்டெயில் கேட்கும். ஒருத்தர் தான் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி அது ஆட்டோ செலக்டில் இருக்குது. அப்போது நேம்னா நேம் கொடுத்துக்கோங்க. ஏஜ்னா ஏஜ், அவங்களோட ஏஜ், ஆதார் கார்டில் என்ன ஏஜ் இருக்கோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டர் கேட்குது, மேலா ஃபீமேலான்னு கேட்குது, அது இது பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டுன்னா பாஸ்போர்ட் கொடுங்க. நம்ம பாஸ்போர்ட் தேவையில்ல, அது வெளிநாட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான். ஆதார் கார்டு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆதார் கார்டோட நம்பர் கேட்குறாங்க, அதையும் பதிவு பண்ணிடுங்க. அது பதிவு பண்ண முடிச்ச பின்னாடி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜும் காட்டும். அதாவது தோமல சேவா, அர்ச்சனா, சுப்ரபாதம்னு போட்டிருக்கு. அது முடிஞ்சோடனே செலக்ட் சேவா டேட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். சென்டராக வந்திருக்கிறது அது கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் சேவா கொடுத்துருங்க. ஏன் செலக்ட் ஆல் சேவா கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அர்ச்சனான்னு எடுத்துக்கிட்டால் 10x30 300 டைம் தான் நீங்கள் எலிஜிபிள். அதே தோமால சேவை கொடுத்தீங்கனாலும் அதே தான், 300 டைம் தான் எலிஜிபிள். அதாவது ஃபுல் மாதத்துக்கே சொல்கிறேன். அப்போது ஆல் சேவை கொடுக்கும்போது 300 + 300 பாருங்கள், அதுக்கு கொடுத்துருக்காங்க 60 பேருன்ட்டு. அப்போ சுப்ரபாதம் டெய்லி நடக்கும், அது 270ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் 263, 64 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது செலக்ட் ஆல் சேவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா டிப்புக்குமே நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் செலக்ட் ஆகிற வரைக்கும் எலிஜிபிள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல் சேவா கொடுக்குறது தான் ஏதோ ஒரு லக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆல் சேவா கொடுத்துட்டு கண்டினியூ டு ரிவ்யூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த டேட்டு நீங்கள் இதாக இருக்கீங்கன்னு டிக் மார்க் காமிக்கும். அதை சப்மிட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர் தான் உங்கள் ட்ராவோட நம்பரு. அந்த நம்பரு செலக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த உடனே எந்த சேவாக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த சேவாவுக்கு பணம் கட்டணும். அர்ச்சனானா ரூபா, சுப்ரபா சேவைனா 120 ரூபா, அந்த 250 ரூபா அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோதான். இது செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது புக்கிங்க்கு பணம் கிடையாது. அதனால் நம்ம ஆப்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் வெப்சைட்டில் ரூ. 300 டிக்கெட்டோ இல்லை மற்ற ஏதோ ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்பில் இது பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறங்கட்டு இது ரீஃப்ரெஷ் ஆகிடுது, ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகிடுது. இந்த ஆப் இன்னும் கொஞ்சம் அவங்க மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன்.